70களில் வந்த பிரெஞ்சு கனெக்ஷன் என்ற ஹாலிவுட் திரைப்படம் ஒன்றின் கதையை இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். இந்த படத்தின் இயக்குனர் வில்லியம் ஃப்ரிட்கின், இதன் கதாநாயகன் ஜீன் ஹெக்மன். இந்த படத்தின் கதாநாயகன் ஒரு போலீஸ் அதிகாரி. இவனுக்கும் நகரத்தின் போதைப்பொருள் விநியோக குழு ஒன்றுக்கும் மோதல் மூழ்கின்றது. போலீஸ் அதிகாரியால் தங்கள் போதை சாம்ராஜ்யத்துக்கு ஆபத்து வருவதை உணர்ந்து கொள்ளும் வில்லன் குழு அவனை ஒரு சந்தர்ப்பத்தில் மடக்கி தனியாக அடைத்து வைத்து அவனுக்கு தொடர்ச்சியாக பல நாட்கள் ஊசி மூலம் போதை மருந்தை ஏற்றுகின்றது. நாளடைவில் அவன் போதைக்கு அடிமையாகின்றான். போதை மருந்தை தன் உடலில் ஏற்றுமாறு வில்லன்களை கெஞ்சும் நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். நாயகனின் நண்பனான இன்னொரு போலீஸ் அதிகாரி அவனை காப்பாற்றி தனியாக பராமரித்து அந்த போதையின் பிடியிலிருந்து படிப்படியாக அவனை மீட்டெடுக்கின்றான். எதிரிகள் கூண்டோடு அழிக்கப்படுகின்றனர். இந்த கதையை சொல்லிக் கொண்டு செல்லும் போதே இதன் தமிழ் வடிவத்தை ரசிகர்களாகிய நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். ஆம், 1988 வெளிவந்த சூரசம்ஹாரம் தான் அந்த திரைப்படம். இந்த படத்தின் இயக்குனர் சித்ரா லட்சுமணன். இவர் இயக்கிய மற்றொரு படம் ஜல்லிக்கட்டு. கமலஹாசன் போலீஸ் அதிகாரியாக நடித்தார். இந்த படத்தில் போதையிலிருந்து அவரை மீட்டெடுப்பவர் நடிகை நிரோஷா. நண்பன் ஒருவனை விட நடிகை நிரோஷா தான் அதிவிரைவாக கமலஹாசனை போதையிலிருந்து மீட்டெடுக்கும் மகா சக்தி பொருந்தியவர் என இந்த படத்தின் இயக்குனர் நினைத்திருக்க கூடும். ஆங்கில படத்தை போலல்லாமல் ஒரு பாடலுடைய கமலஹாசன் குணமடைந்து விடுவார். இந்த படத்தின் நாயகியான நிரோஷா நடிகை ராதிகாவின் இளைய சகோதரி என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் இது. இந்த பாடலில் வரும் ஆண் குரலுக்கு சொந்தக்காரர் அருண்மொழி. இவர் இளையராஜாவின் இசைக்குழுவில் கிட்டார் வாத்தியம் இசைப்பவர். பிரதான பாடகர்கள் வராத சந்தர்ப்பத்தில் ஒலிப்பதிவு தேவைக்காக ட்ரக்கில் இவருடைய குரலை இளையராஜா பதிவு செய்வது ஒரு வழக்கம். அவருடன் இணைந்து பாடுபவர் பிரபல பாடகி சித்ரா. பாட்டு
நெஞ்சை தூண்டும் இசை பாட வேண்டும். நீராமல் தேடும் பொன்னின் கண்களே திரை போட்டதில்லை திரை பார்க்கவில்லை. உன்னை கூறும் பூமாலை நேரம் கண்ணேனம் காதல் கல்யாணமே. அண்மையில் நிகழ்ந்த நடிகர் முரளியின் இளவயது மரணம் பலரையும் துன்பத்தில் ஆழ்த்திய ஒன்று என்பதில் சந்தேகமில்லை. பயமறியாத விலங்கு ஒன்று போல அவர் அறிமுகமான பூவிலங்கு திரைப்படம் ஒரு சிறந்த ஆரம்ப புள்ளி என்று சொல்ல முடியும். தொடர்ந்து அவருடைய பல படங்கள் வெளிவந்த போதும் ஒரு தனித்துவமான நடிகர் என்ற அந்தஸ்தை அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. இதயம், அதர்மம் போன்ற சில விதிவிலக்குகளை ஞாபகப்படுத்தி ஆறுதல் கொள்வதை தவிர அவருடைய ரசிகர்களுக்கு வேறு வழி இல்லை. வடிவேலுடன் இணைந்து நடித்தும் கூட நகைச்சுவை நடிப்பில் சுந்தரா டிராவல்ஸில் அவர் பிரகாசிக்க தவறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். முரளியின் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த திரைப்படம் 1985 வெளிவந்தது. அந்த படத்தின் பெயர் கீதாஞ்சலி. கொடைக்கானலை கதைக்களமாக கொண்ட கீதாஞ்சலியில் முரளி சுற்றுலா பயணிகளுக்கான வழிகாட்டியாக பாத்திரமேற்றிருப்பார். இவருடைய முன்னாள் இந்நாள் காதலிகளால் நளினி, பவ்யா ஆகியோர் தோன்றினர். இந்த படத்தை இயக்கியவர் கே. ரங்கராஜ், ஒளிப்பதிவு தினேஷ் பாபு. கீதாஞ்சலியில் இடம்பெற்ற இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. வைரமுத்து என்றால் வசீகரமான வார்த்தைகளுக்கு, விளையாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. இதில் நாயகி கூறுவாள், உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. மின்னல் தாக்கியும் ஒருத்தி உயிரோடு வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் மிகவும் நெகிழ்வான 2 வரிகளும் இந்த பாடலில் உண்டு. அடித்தாலும் அணைத்தாலும் நான் உந்தன் பிள்ளை என்ற கண்ணதாசன் அவர்களின் வரிகளுக்கு நிகராக காமம் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக என்று அந்த வரிகள் அமையும். இந்த இனிமையான பாடலை பாடியவர்கள் இளையராஜா, கே. எஸ். சித்ரா ஆகியோர். ஒரு ஜீவன் அழைப்பது, ஒரு ஜீவன் துடிப்பது,
ஒரு ஜீவன் கொடுப்பது